பரிசுத்த வேதாகமம். இதன்படி நாம் வாழ்வோமேயானால், இதை கை கொள்வோமேயானால், நான் நிச்சயம் சொல்ல முடியும், என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? நான் மரித்தால் பரலோகம் போவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்தியாவிலே இன்றைக்கு குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய தேசத்திலே சட்டம் இயற்றப்பட்டு இந்த சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஏசப்பா சொல்லுகிறாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக அங்கு நாம் போக வேண்டியவர்கள், குடி உரிமையை பெற வேண்டியவர்கள், அங்கு சென்று வாழ்வதற்கு, நம்மை தகுதியாக்குவதற்கென்று பூமியிலே சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதம். அந்த சட்டதிட்ட புஸ்தகம் இதோ என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படி வாழ்வேன், அப்பொழுது அங்கு செல்வேன் என்கிற நிச்சயத்தை கொண்டவர்களாக இன்றைக்கு வாழ்வதற்கு தீர்மானிப்போம். இங்கு வாழ்வதற்கு சில சட்டங்கள் உண்டு, அங்கு வாழ்வதற்கு சில சட்டங்கள் உண்டு. இதன்படி வாழ தீர்மானித்து வாழ்வோமையானால் நிச்சயமாக சொல்ல முடியும், என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். God bless you.